பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆம், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் வளர வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டுமென்றால், நாம் குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்க வேண்டும். குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தன் தாயிடம் ஏங்கி அழுது எப்படியாவது அந்த பசியை போக்கிக் கொள்வது போல நம்முடைய ஆவிக்குரிய பசியை நாம் எப்பொழுதும் பசியோடு கூட ஒரு குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் அன்னுதினமும் வாஞ்சியாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவோம். நம்ம சேனல்ல நம்ம பைபிள் ஸ்டடி டெய்லி நடத்துகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு நோட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கம்பெனிக்கு போனாலும் பரவாயில்ல, நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி தான் இந்த வேலையை செய்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்திலே அநேகர் தாகமாக இருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலங்கள் அப்படி போய்கொண்டு இருக்கிறது. நாம் நேரம் எடுத்து வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அதற்கான பிளஸிங்கை நிச்சயமாக காட் உங்களுக்கு தருவார். அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். நாம் நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் அறிவார். வேதம் இப்படியாக சொல்கிறது, எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்வதும் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும். இந்த வார்த்தை மேல இருக்கிற ஒரு தாகம், இந்த வார்த்தையில இருக்கிற ஒரு பவர், ஒரு வல்லமை, ஆற்றி தேற்றுதல், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை தேற்றுவார். ஆண்டவர் நம்மளை சில நேரம் தவறு செய்யும் பொழுது கடிந்து கொள்வார். எல்லாம் வசனத்தின் மூலமாக தான். நாம வசனத்தின் மூலமாகத்தான் நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். வசனம் சொல்லி எல்லாவற்றுக்கும் வசனம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் வசனம் உண்டு. வசனம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. வேதத்தில் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை உண்டு. இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு அனுதினமும் வாசிக்க வேண்டும். இதுதான் இந்த டுடே ஹோப் ஜோசஸோடைய நோக்கம், இந்த சேனலுடைய நோக்கம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய வாஞ்சையும் தாகத்தையும் கர்த்தர் அறிவார். வாசிங்க, வேதத்தை தேடி வாசியுங்கள், அதனாலே நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதை தேடி வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதை தேடி வாசியுங்கள். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்களும் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென், ஆமென்.